ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டேஸ்ட் டிஃப்ரெண்ட் சேனலில் இன்ஸ்டன்ட் ரவா இட்லி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரவா இட்லி நல்லா ஃப்ளஃபி அண்ட் சாஃப்டாக சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரவா இட்லி பண்ணுறதுக்கு நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன். பேனில் ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றின பிறகு நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்திரி பருப்பு நான் வந்து ஒரு இட்லிக்கும் 2 முந்திரி பருப்பு வச்சு நான் வந்து வேக வைக்க போகிறேன். உங்களுக்கு வந்து முந்திரி பருப்பு இந்த சுத்தமாக வேண்டாம், சேர்க்க வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டெப்பை கம்ப்ளீட்டாக ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப்பு பாருங்கள். நான் வந்து ஜஸ்ட் இந்த முந்திரி பருப்பை வந்து இது மாதிரி பாதி பாதியாக உடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்க போகிறேன். கோல்டன் ப்ரௌன் ஆனதும் அந்த முந்திரி பருப்பு மட்டும் நம்ம வந்து ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கலாம். பாக்கி இருக்க எண்ணெய் வந்து அந்த பேன்லேயே இருக்கட்டும். ஸோ இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. நான் இந்த ஸ்பூன் ரெஸ்ட்டில் வந்து எடுத்துக்கிறேன். இந்த ஸ்டெப்பு வேணான்னா இதை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிட்டு டைரெக்டாக இங்கேருந்து நீங்கள் ஆரம்பிச்சிக்கலாம். இப்போ பேனில் வந்து 1 டீஸ்பூன் எண்ணெய் வந்து ஆல்ரெடி இருக்குது. நம்ம இன்னொரு டீஸ்பூன் எண்ணெய் வந்து சேர்க்கணும் இந்த ரவா இட்லி மிக்ஸ் பண்ணுறதுக்காக. இப்போ டோட்டலி நம்ம பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் இருக்குது. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகோட நம்ம 1/2 டீஸ்பூன் சீரகமும் சேர்த்துக்கணும். இப்போ வந்து நான் முந்திரி பருப்பு வந்து கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வறுத்துனேன். இப்போ இந்த கடுகு சேர்க்கும்போது நம்ம வந்து ஃப்ளேம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்தாச்சு. அது கூட 1/2 டீஸ்பூன் சீரகமும் சேர்க்குறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் தான் சீரகம் சேர்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடலைப்பருப்பு சேர்க்குறோம். கடலைப்பருப்பு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு கடலைப்பருப்பு சேர்க்க பிடிக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் கம்மியாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இது வறுப்பட்டுறதுனால டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். கடலைப்பருப்பு சேர்க்கும்போது உங்களுக்கு கம்மியாக வேணுன்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கைப்பிடி கருவேப்பிலை அதையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை வந்து நல்லா பிச்சியும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். சப்போஸ் முழுசாக உங்களுக்கு இட்லியில் வந்து தெரிய வேணாம்னு நினச்சிங்கன்னா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பச்சை மிளகாய் பொடிசாக நறுக்கியிருக்கேன். அதையும் நம்ம இந்த எண்ணெயிலே சேர்த்துக்கலாம். இதுக்கு எண்ணெயில் லைட்டாக நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்த பிறகு நம்ம 1.5 இன்ச்சு இஞ்சி அதுவும் பொடிசாக நறுக்கியிருக்கேன். அதையும் இந்த எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸும் நல்லா சாப்பிட்லாங்க. நான் பச்சை மிளகாய் இஞ்சிலாம் சேர்க்குறேனே அவங்க வந்து அவாய்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைப்பீங்க. பட் கண்டிப்பாக கிடையாது. நம்ம எண்ணெயிலே வந்து இந்த பச்சை மிளகாவும் இஞ்சியும் நம்ம வறுக்கிறதுனால அது வந்து காரமாகவே தெரியாது. வாயில் பண்ணும்போது நல்லா சுவையாகவும் இருக்கும். ஸோ இது 2யும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துட்டு நம்ம அடுத்தது என்ன சேர்க்கணுன்னா பெருங்காயத்தூள் வந்து நல்லா ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் பெருங்காயத்தூள் சேர்க்கும்போது என் டப்பா கொஞ்சம் புது டப்பாங்கிறதுனால மக்கர் பண்ணிச்சு. நான் அதனால் அது கொஞ்சம் ஓட்டை நல்லா பெருசு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துருக்கேன். இப்போ பெருங்காயத்தூள் சேர்த்த பிறகு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு நம்ம அடுத்து என்ன சேர்க்கணுன்னா கேரட் துருவல். கேரட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கேரட்டு அதில் வந்து நான் கால் சைஸ்க்கு மட்டும் நான் துருவி எடுத்திருக்கேன். நல்லா பொடி துருவலாக நான் துருவி எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய துருவலாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு 1 நிமிஷம் பரட்டி விடுங்க. அந்த கேரட் துருவல் வந்து லைட்டாக வேகணும். வெந்த பிறகு அதுக்கப்புறம் தான் நம்ம மஞ்சத்தூள் சேர்க்கணும். கேரட் லைட்டாக வெந்த பிறகு நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. நம்ம டோட்டலாக இது வந்து 1 1/2 கப் ரவைக்கு தான் பண்ண போகிறோம். அதனால் அதிகமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டிங்கன்னா கலர் வந்து ரொம்ப டார்க் ஆகிடும். அந்த அளவுக்கு நம்ம மஞ்சத்தூளும் சேர்க்கவும் கூடாது. ஸோ அதனால் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும். இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. மஞ்சத்தூளும் லைட்டாக வந்து 1 நிமிஷம் போல் வறுத்த பிறகு நம்ம வந்து ரவையை சேர்த்துக்கலாம். ரவை வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி வந்து நைஸ் ரவை எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இட்லி ரவை சேர்க்குறது பதிலாக இந்த நைஸ் ரவையிலே இட்லி செஞ்சு பாருங்கள். அவ்வளோ அருமையாக டேஸ்ட்டாக நல்லா ஃப்ளஃபியாக வரும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 1 1/2 கப்பு நைஸ் ரவை எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து அப்படியே நம்ம இப்போ பேனில் சேர்த்துக்கலாம். ரவை சேர்க்கும்போது ஃப்ளேமை வந்து கம்ப்ளீட்டாக லோவில் வச்சுக்கோங்க. லோவில் வச்சுட்டு இது மாதிரி நல்லா கலந்து விடணும்.
இப்ப ரவைய ஒரு 2 நிமிஷம் போல நல்லா இந்த லோ தீயிலேயே வந்து நல்லா வறுத்து எடுக்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஒண்ணோட ஒண்ணோட ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விடுங்க. அதுக்கப்புறம் வந்து 1 நிமிஷம் போல நல்லா வறுத்தும் விடுங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ரவை வந்து வறுக்கணும். இது வந்து ஹை ஸ்பீட்ல நீங்க வறுத்துறக்கூடாது. அப்போ வந்து நம்ம ரவை வந்து தீஞ்சு போயிடும். அதனால ஹை ஸ்பீடோ, மீடியம் ஸ்பீட்லயோ ஃப்ளேம வந்து வச்சிராதீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா வறுபட்டுச்சு. இது எப்படி வறுபட்டுச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுனா, ஒரு 2 நிமிஷம் வறுத்த பிறகு இப்படி கையில எடுத்து இப்படி தேய்ச்சு பார்த்தீங்கன்னா, நல்லா மண்ணு தேய்க்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு அந்த பதத்தில இருந்துச்சுன்னா, நம்ம ரவை வந்து நல்லா வறுபட்டுச்சுன்னு அர்த்தம். இப்ப இந்த ரவை வந்து நல்லா வறுபட்டுச்சு. இப்ப வந்து தீய ஆஃப் பண்ணிட்டு கம்ப்ளீட்டா ஆற விட்டுருங்க. ஆற விட்டுட்டு இது மாரி ஒரு பாத்திரத்தில எடுத்துக்கோங்க. எந்த பாத்திரத்தில நீங்க மாவு கலந்துக்க போறீங்களோ, அந்த பாத்திரத்தில எடுத்துக்கோங்க. ஸோ இப்ப இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கணும். நான் 1 1/2 கப் ரவாய்க்கு 1 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். 1 1/2 டீஸ்பூன் உப்பு எதுக்காக நம்ம இவ்வளோ சேர்க்குறோன்னா, இன்னும் நம்ம தயிர் எல்லாம் சேர்ப்போம், தண்ணியும் சேர்ப்போம். ஸோ, அதனால உங்களுக்கு வந்து கரெக்ட்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம இட்லி வேகும்போது உங்களுக்கு வந்து உப்பு கம்மியா தான் தெரியும். ஸோ, அதனால இந்த அளவுக்கு சேர்த்தா கரெக்ட்டா இருந்துச்சு எனக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உப்பு சேர்த்துட்டு நல்லா கையால உதிர்த்து உதிர்த்து கலந்து விட்டுக்கோங்க. ஸோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 1 கப்பு புளிச்ச தயிர் அதையும் சேர்த்துக்கோங்க. சே தே தயிர் கண்டிப்பா சேர்க்கணும். தயிர் சேர்த்தா தான் வந்து அதோட பைண்டிங் வந்து நல்லா வரும். அதே சமயம் வந்து உங்களுக்கு வந்து புளிப்பு சுவையும் அதிலேயே இருக்கிறதுனால, நம்ம இது வந்து ஃபெர்மெண்ட்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்ல. இது இன்ஸ்டன்ட் ரவா இட்லிங்கிறதுனால, இந்த புளிச்ச தயிர் கண்டிப்பா இருக்கணும். ஸோ இது சேர்த்த பிறகு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு லைட்டா டேஸ்ட் பண்ணி பாருங்க, உப்பு உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கா இல்லையான்னு. ஸோ எனக்கு வந்து கரெக்ட்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு ஒரு 3/4 கப்பு தண்ணி சேர்க்குறேன். இது வந்து பார்த்திங்கன்னா, பேட்ச் பை பேட்சாக தான் தண்ணி சேர்த்து நம்ம கலந்து விடணும். ஏன்னா வந்து ரவை வந்து டக்குன்னு வந்து தண்ணியை வந்து அப்சார்ப் பண்ணிக்கும். ஸோ அதனால் எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்க்கணும். நான் ஃபஸ்ட்டு 3/4 கப்பு தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு, அப்புறம் நம்ம ஒரு 1/2 கைப்பிடி கொத்தமல்லி நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் நான் வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இது வந்து பச்சையாக தான் சேர்க்கணும் கொத்தமல்லி வந்து. கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு அ மூடி போட்டு மூடி ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 15 நிமிஷம் நம்ம கண்டிப்பா ஊற விடணுங்க. அப்பதான் நம்ம வறுத்த ரவா வந்து நல்லா சாகி ஆகி, இது மாரி ஊறி போய் நல்லா வரும். ஸோ, அதுக்கு வந்து நீங்க கையில தொட்டு பார்த்தீங்கனாலே தெரியும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு 1/2 கப்பு தண்ணி வந்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு நான் வந்து இன்னும் ஆப்ப சோடா சேர்த்துக்கிறேன். ஆப்ப சோடா வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அந்த அளவுக்கு சேர்த்தா போதும் இந்த மாவுக்கு. ஆப்ப சோடா கண்டிப்பா சேர்க்கணும். அப்பதான் நம்மளோட ரவை இட்லி வந்து ஃப்ளஃபியா வரும். அது கூட இன்னொரு 1/2 கப்பு தண்ணியும் நான் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இட்லி மாவு பதத்துக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஆப்ப சோடா சேர்த்த பிறகு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் மட்டும் வச்சுருங்க. அப்போ தான் அந்த சோடா வந்து ஆக்டிவேட் ஆகி மாவு கூட நல்லா ஃப்ளஃபியா வரும். நீங்க முன்னாடியே நினைப்பீங்க, அந்த 15 நிமிஷம் நம்ம சோக் பண்ணப்பயே நம்ம ஏன் ஆப்ப சோடா போடக்கூடாதுன்னு நினைப்பீங்க. ஆனா அப்போ மட்டும் போட்டுறக்கூடாது. ரவா நல்லா ஊறின பிறகு தான் நீங்க வந்து ஆப்ப சோடா கலந்து 10 நிமிஷம் ஊற விடணும். கரெக்ட்டா வரும் நம்ம மாவு. இப்போ வந்து நான் இட்லி தட்டில எண்ணெய் கிரீஸ் பண்ணிவிட்டு அடியில ஒரு முந்திரி பருப்பு போட்டு மாவு ஊற்றி மேலே ஒரு முந்திரி பருப்பையும் வைக்கிறேன். ஸோ ஒவ்வொரு இட்லிக்கு நான் 2 முந்திரி பருப்பு வைக்கிறேன். இது உங்களுக்கு வேணான்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் ஸ்கிப் பண்ணி ரவா இட்லி மட்டும் ஊற்றிக்கலாம். இது டோட்டலா இந்த மாவு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நான் 8 இட்லி ஊத்தியிருக்கேன் இல்லையா? ஸோ இன்னொரு 6 இட்லி வருங்க. டோட்டலா பார்த்தீங்கன்னா, 14 இட்லி வருது இந்த 1 1/2 கப் ரவாய்க்கு. நீங்க ஒரு ஃபேமிலிக்கு பண்ணணும். ஒரு 3 பேருக்கு இல்ல 4 பேர் பண்ணணும்னா, இது தாராளமா இந்த அளவு பண்ணீங்கன்னா, உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தண்ணி கொதிச்ச பிறகு தான் நம்ம வந்து இட்லி தட்ட வைக்கணும். இட்லி தட்டு வச்சு நம்ம மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில 20 நிமிஷம் வைக்கணுங்க. 20 நிமிஷம் வச்சா மட்டும் தான் இட்லி வந்து நல்லா வெந்து கரெக்ட்டா வரும். இப்போ நம்மள இட்லியும் 20 நிமிஷம் ஆகி வெந்துருச்சு. நான் வந்து ஆஃப் பண்ணி இப்ப இது மாதிரி இட்லி கரண்டி விக்கிறாங்க. இது வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. இது நம்ம தண்ணீல வச்சு இது மாரி இட்லி எடுத்தோம்னா, சூப்பரா வந்து கலண்டு வந்துரும். இதே ஸ்பூன்ல பண்ணீங்கனாலும் இந்த ஷேப்ல வந்து கலண்டு வராது. ஸோ, இதனால இட்லி ஸ்பூனுன்னு சொல்லிட்டே விக்கிறாங்க. இத வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ சூப்பரா நம்மளோட ஃப்ளஃபியான ரவா இட்லி ரெடிங்க.
நம்மளோட இட்லி பாருங்கள் எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்கா, ஆடுனா வந்து நல்லா ஆடுது. அதே சமயம் பிக்கும்போது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஃப்ளஃபியாக கேக் மாதிரியே இருக்குது பாருங்கள். இந்த ரவா இட்லி வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து ஃப்ரெஷ் தேங்காய் சட்னி தான் இதுக்கு ஒரு பெஸ்ட்டு மேட்ச்சே. ஸோ இதோட டேஸ்ட் பண்ணி பாருங்கள், செம்மையாக இருந்துச்சு, அட்டகாசமாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் கிட்ஸ்க்கு ட்ரை பண்ணுங்க. ஒரு மார்னிங் டிஃபனுக்கும் சரி, நைட் டின்னருக்கும் சரி, இது ஒரு அருமையான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் ரெசிபிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ஈஸியாக பண்ணிடலாம். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.